தேவன் வேதத்தை எழுதும் பொழுது ஒரு கணித நிபுணர் எப்படி சரியாக கணக்கீடு செய்து ஒரு பதிலை கொண்டு வருகிறாரோ, அந்த பதிலுக்கு 100க்கு 100 மதிப்பெண்கள் ஒரு ஆசிரியன் கொடுக்கிறானோ, மற்ற அறிவியலையோ அல்லது ஆங்கிலத்தையோ இலக்கியங்களையோ போல்லாமல் 100க்கு 89, 100க்கு 99 என்றெல்லாம் வாங்குகிறார்களே, அப்படி மட்டும் கணிதத்தில் இல்லை. சரியான பதில் இருக்குமே ஆனால் 100க்கு 100 நிச்சயமாக உண்டு. அதே போலதான் தேவன், கணிதத்தை உண்டாக்கின தேவன் தன்னை குறித்த மகிமையை வார்த்தைகளாக சொல்லும்பொழுது அவர் என்ன சொல்கிறார்? நித்தியமும், everlasting, அழிவில்லாமையும், cannot be decayed, அதிர்சனம் உள்ள, cannot be seen, ராஜனுமா, the king of kings, தாம் ஒருவரே ஞானமுள்ள, he is the only wise God in this whole world. தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமென் என்று. அல்லேலூயா.